ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. மைதா, கோதுமை, ரவை, பால், சர்க்கரை இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு இந்த ஸ்வீட் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க இன்றைக்கி இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு அதில் எந்த கப்பால் நம்ம வெல்லம் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளும் அளந்து எடுக்கணும். இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ வெல்லத்தை சேர்த்துட்டு அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் சூடு ஏறினா போதும். இது கொதித்து கம்பி பதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இதை அடுப்பில் வச்சுட்டு இப்போ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு ஒரு கடாயில் போட்டு நல்லா மிதமான தீயில் வச்சு வறுத்துக்குங்க. அப்போ தான் அந்த பொட்டுக்கடலை கலர் மாறாமல் இருக்கும். ஆனால் அந்த பொட்டுக்கடலையோட பச்சை வாசனை போயிட்டு நம்ம செய்கிற ஸ்வீட்டில் அந்த வாசனை வராமல் இருக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாச்சு. நல்ல பொட்டுக்கடலை சூடு ஏறினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடுங்க. இதை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போது பவுடர் ஆகலைன்னா ஒரு தடவை ஜலிச்சிட்டு கூட அந்த திரும்ப மையாமல் இருக்கிறத ஒரு தடவை அரைச்சி எடுத்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஏலக்காய் தூள் நுணுக்கி வச்சிடலன்னா இந்த டைமில் ஒரு 2 ஏலக்காயும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைப்பட்டு இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் நம்ம எந்த கப்பால் பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்துக்கலாம். இது வெறும் நெய் மட்டும் விட்டு செஞ்சாலும் ஸ்வீட் அந்த அளவுக்கு பதம் சரியாக வராதுங்க. அதனால் பாதி அளவுக்கு நெய், பாதி அளவுக்கு எண்ணெய், இல்லை முழுக்க நீங்கள் எண்ணெய் விட்டு கூட இந்த ஸ்வீட் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்து நல்லா கட்டி தட்டாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. அந்த நெய்யிலே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த வாசனை போய்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லம் தண்ணியை விட்டுக்கலாம். வெல்லம் தண்ணி நல்லா சூடாகவே இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தண்ணியும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது பொட்டுக்கடலைன்றதுனால நல்ல தண்ணி உறிஞ்சும். இப்போ நம்ம 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 2 கப்பு வெல்லம், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம். இது கரெக்டான அளவில் இருக்குங்க. நமக்கு இனிப்பு டேஸ்ட்டாக இருந்தாலும் இந்த பொட்டுக்கடலையும் நல்லா வெந்துட்டு அந்த பொட்டுக்கடலையோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க. நல்லா நம்ம ஒரு மைதா மாவு, கோதுமை மாவில் செஞ்ச மாதிரியே இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விட்ட தண்ணி இழுத்ததுக்கப்புறம் 2வது ஒரு தடவை மொத்தமாக நான் 3 தடவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டேன். இப்போ 3வது தடவை மீதி இருக்க எல்லா வெல்லம் தண்ணியுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்க்குறதுக்கு ரொம்ப தளர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா வெந்து கெட்டிப்பட்டு வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்ச நமக்கு கரெக்டான பதத்தில் வெந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக 1 சிட்டிகை உப்பு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், அதே மாதிரி 1 சிட்டிகை அளவுக்கு கேசரி ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இது சேர்க்க வேண்டாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. இது நல்ல கடாயில் இந்த மாதிரி ஒட்டுது இல்லைங்களா, ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் இன்னும் கூட கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எதுவுமே சேர்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்ததே இதுக்கு சரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா வெந்து வரும்போது நம்ம விட்டுருக்க அந்த நெய்யும் எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வர்ற வரைக்கும் ஒரு அல்வா பதம் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கலந்து விட்டுட்டு இப்போ இதை நீங்கள் சுட சுட அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணி வைக்கிறேன். இது அப்படியே ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 நாள் வரைக்கும் கூட வச்சுருக்கலாங்க, கெட்டு போகாது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக வாயில் வச்சதும் வழுக்கிட்டு போயிடுங்க. அவ்வளோ சாஃப்டாக நல்ல டேஸ்டியான இந்த ஸ்வீட் ரெசிப்பியை, அதுவும் ரொம்ப செலவு கம்மியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.